சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் விசிகாவின் மாவட்ட செயற்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் விசிகாவின் பங்களிப்பை தீவிரப்படுத்த 25க்கும் மேற்பட்ட பகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கட்சியின் தலைவர் திருமாவளவனை போட்டியிடச் செய்வது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு இடைத்தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கப்போம் என அதிமுக கரூர் மாவட்ட செயலர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து போட்டியிட்டு கரூர் தொகுதி எம்எல்ஏவாக தேர்வான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கின்ற சவாலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். மீண்டும் தேர்தலில் வென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேருக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த செய்திகள் கண்டிக்கத்தக்கது. கவுண்டிங் முடிஞ்சது, அவ்வளவுதான், வந்து முடிச்சா நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். எதிர்காலத்தில் அதற்கான பதிலை நாம் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கின்றேன். இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க முடியாது. இந்த துரோகத்தை நீங்க ரிசைன்மெண்ட் வந்திருக்கிற மக்களை சந்திக்க வருவீங்கல்ல, அன்னைக்கு நாங்கள் பார்க்கறோம். முஸ்லிம் மதத்திற்கு மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணைக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிம் கூறினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சர் ஷாஜகான் பேசுவது முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்று கூறினார். மதம் மாற்றத்திற்கு ஊக்குவிக்கும் விதமாக யார் வேண்டுமானாலும் இஸ்லாமிய மதத்தை தழுவின 3.5% இடஒதுக்கீடு கொடுப்போம் என்பது இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது. நீதியரசர்கள் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். 3.5 இருக்கிற இஸ்லாமியர்களுக்கே பத்தல அப்படின்னா புதுசா இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்காக மதம் மாறி ஒருவர் வருவார்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள்னா அவங்களுக்கு எப்படி பத்தும்? தாவேக சார்பில் ஜூலை 1ஆம் தேதி சென்னை கோவளத்தில் நடைபெறவுள்ள தோழமை கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா, தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் அண்ணா நகரில் உள்ள மதிமுக பொதுச் செயலர் வைகோ வீட்டிற்கு சென்று அழைப்புதல் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ அழைப்பு விடுத்ததற்கு நன்றி தெரிவித்ததோடு தானும் தனது கட்சியின் நிர்வாகிகளும் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். அழைப்புகள் தந்ததற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் தலைமை நிர்வாகிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் சகாக்களும் நாங்கள் நாளை மறுநாள் கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்பதை தெரிவித்து அனுப்பியிருக்கிறேன். திருவாரூர் அருகே அங்கன்வாடியில் குழந்தைக்கு கெட்டுப்போன முட்டை கொடுக்கப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மொசக்குளம் அங்கன்வாடியில் தரப்பட்ட முட்டையை பெற்றோரில் ஒருவர் தனது குழந்தைக்கு தர முயன்றபோது அது கெட்டுப்போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். இதுகுறித்து அங்கன்வாடியிலும் முறையிட்டுள்ளார். புதிய தலைமுறையிடம் பேசிய அங்கன்வாடி ஆசிரியர் கடந்த திங்களன்று கொடுத்த முட்டையை ஒரு வாரம் கழித்து பயன்படுத்தியதால் கெட்டுப்போயிருக்கலாம் என்றும் தரமான முட்டை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கம் அருகே பாழடைந்த கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட ராக்கெட் லாஞ்சர் வெடிகுண்டை ராணுவத்தினர் வெடிக்கச் செய்தனர். தையூர் பகுதியில் நாய்க்குட்டியை காப்பாற்ற கிணற்றில் இறங்கிய இளைஞர்கள் இந்த வெடிகுண்டை கண்டறிந்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து தமிழ்நாடு கமாண்டோ படையினர் அதனை பாதுகாக்க பூமியில் புதைத்து வைத்திருந்த நிலையில் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் குழுவினர் அதனை வெடிக்க வைத்தனர். திருச்சி விமான நிலையத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தாய்லாந்திலிருந்து மலேசியா வழியாக திருச்சி வந்த விமானத்தில் பயணித்தவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது 6 கிலோ உயர் ரக கஞ்சாவை கடத்தி வந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அலி என்பவரை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மருத்துவமனைகள் மற்றும்
அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதியின்றி ரீல்ஸ் அல்லது வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. துறைக்கு சம்பந்தமோ அனுபவமோ இல்லாதவர்கள் சிகிச்சை அளிப்பது போன்றோ ஆய்வு செய்வது போன்றோ நோயாளிகளின் தனி உரிமைக்கு பாதகம் விளைவித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அரசு பணியாளர்களை முறையாக பணி செய்ய விடாமல் தடுப்பது உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முந்தைய தலைவர் செல்வ பெருந்தகை, அமைச்சர் விஸ்வநாதன், MP பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல அனைவரும் ஈகோவை விட்டு ஒற்றுமையாக வேலை பார்க்க வேண்டும் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். எனக்கு மிக முக்கியமான காலகட்டமாக பார்க்குறேன். ஆனால் இதில் பல குறைபாடுகள் இருக்கலாம். என்கிட்ட என்னுடைய அப்ரோச்சில் தப்பாக இருக்கலாம். என்னுடைய எல்லாம் சரியாக இருக்கும்லாம் நான் நினைக்கல. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எனக்கும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற பார்வை வேறையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கலந்து பேசி இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளோட ஈகோவை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கணும். காங்கிரஸை யார் அடித்தாலும் அவர்களை திருப்பி அடிப்போம் என அக்கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உரையாற்றிய அவர், எங்களை நக்கல் செய்தாலோ துரோகி என்றாலோ கடுமையான பதிலடி இருக்கும் என்றார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாக்கியா சண்டையா இல்லது வரப்பு சண்டையா, நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது RS பாரதிட்ட அல்லது இளங்கோவட்ட, அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது, காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில் இந்த பாமகவா இருந்தாலும் சரி. மேகதாது அணைக்கு எதிராக 4 நாட்கள் விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கிரேட்டர் நிக்கோபார் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ராகுல் காந்தி மேகதாது அணைக்காக 12,500 ஏக்கர் வனத்தை அழிக்க ஒப்புக்கொள்வாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2,500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுவாரா, ஏத்துப்பாரா? இந்த கேள்வியை மக்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கணும். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? இந்த மேகதாது நடுவர் மன்றம் வந்து கர்நாடகா தான் கேட்கணும், அவங்களுக்கு தான் இது சாதகம். ஆனா இந்த மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஒரு பிரச்சார நடைபயணமா நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். கடந்த ஜூலை 1ஆம் தேதி பில்லிகுண்டுலுன்னா அந்த காவிரி வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள வர அந்த இடத்துல தொடங்கி அதுக்கு பிறகு பூம்புகார்ல ஜூலை 4ஆம் தேதி பூம்புகார்ல வந்து அதை முடிக்கிறேன். மேகதாது விவகாரத்தில் ராகுல் காந்தியை தேவையில்லாமல் இழுப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழக காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். மிகப்பெரிய துறைமுகம் வரப்போது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய ரைட்டு. ஏன் மோதி பண்றதுனால அது சரியா இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் மேகதாது அணை கட்டும் போது DK சிவகுமார் செய்யறதுனால அது ரைட்டு சொல்லிட முடியுமா? ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்யறதும் தப்பு, இவர் செய்யறதும் தப்பு. இதுல வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும். மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரை தானே பதவி விலகச் சொன்னதாகவும் முதல்வர் விஜய் கூறவில்லை என்றும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலில் நேரம் வரும்போது பிரச்சாரத்துக்கு வருவேன் என முதல்வர் விஜய் கூறியதாக தெரிவித்தார். தான் பதவி விலகச் சொன்னபோது 2 எம்எல்ஏக்களும் தன்னிடம் பதில் சொல்லவில்லை என்றும் வைகோ கூறினார்.
2 பேரும் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லும்போது முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன், 2 பேரும் ராஜினாமா செய்ய சொல்கிறேன், அது ஜெயிக்கணும், நீங்கள் அதில் பிரச்சாரத்துக்கு வந்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அவர் சரி அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிப்போம்னு சொன்னார். அவர் உங்கள் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே வருவேன், நானே பிரச்சாரம் செய்வேன், அவராக சொல்லலை. நான் கேட்டேன், தோத்தா என்னன்னு கேட்டேன். கட்சியை பாதுகாக்கணும், நீங்கள் ராஜினாமா செய்யுங்க, கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு நீங்கள் 2 பேர் எப்படி அங்கே எம்எல்ஏவா நீடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே வச்சு தான் கேட்டேன், பதிலே பேசலை அவங்க. தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை திமுகவில் சேர வைக்கும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்டெய்னர் மாடல் அரசியல் நடத்துவோரிடம் தங்கள் எம்எல்ஏக்களை இழந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டணி விட்டு வளர்கிறோம், கூட்டணி விட்டு வளரும் போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இனிமே வந்து அங்கே இந்த இயக்கத்தில், ஏன்னா எங்கள் சின்னத்தில் அவங்க போட்டி போடலை, இன்னொரு கட்சி சின்னத்தில் போட்டி போட வற்புறுத்தப்பட்டு எங்கள் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ண வச்சு அந்த கட்சியில் உறுப்பினரை சேர்ந்து அதுக்கப்புறம் போட்டி போட வச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு அதை வேற மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு அவங்க திமுகலே சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. இதற்கு பேர என்னது? இது என்ன குதிரை பேரமா, இல்ல கழுத பேரமா, ஒட்டக பேரமா? பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க புதிய குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணையில் குழுவின் தலைவராக இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநரும் விஞ்ஞானியுமான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ள இக்குழுவில் கல்வி, அறிவியல், வரலாறு, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறைகளைச் சேர்ந்த 17 முன்னணி வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டு மாணவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு உகந்த வகையில் உலகத்தரம் வாய்ந்த பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதே நேரம் நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோயிலில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். குச்சிப்பாளையம் காளியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனையடுத்து அம்மனுக்கு மாவிளக்கு படையல் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். இந்நிலையில் மாவிளக்கு திரியில் இருந்த தீப்பொறி எதிர்பாராத விதமாக விழுந்ததில் அங்கிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திலிருந்து மாலத்தீவுக்கு புறப்பட்ட எம்பி சித்தா என்ற சிறிய வகை சரக்கு கப்பல் திருச்செந்தூர் அருகே பலத்த காற்றினால் விபத்துக்குள்ளானது. கப்பலில் ஓட்டை விழுந்து தண்ணீர் புகுந்ததால் கேப்டன் அவசர உதவி கோரினார். இதனையடுத்து தூத்துக்குடி கடலோர காவல் படையின் அதுலியா ரோந்து கப்பல் மற்றும் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை வெளியேற்றி பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொண்டனர். மேலும் கப்பலில் இருந்த பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் ஏராளமான மக்கள் வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மன் கைலாய திருக்காட்சி அலங்காரத்திலும் உற்சவர் ஆதி அங்காளம்மன் அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஐயனார் கோயில் பிறவி எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அறந்தாங்கியில் செய்யப்பட்ட குதிரை சிலைகளை பொதுமக்கள் கூத்தாடி வயல் ஐயனார் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து குதிரைகளுக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படையிலிடும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவன் பிச்சாண்டவ மூர்த்தியாக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் உணவு அருந்த செல்லும் நிகழ்வினை குறிக்கும் விதமாக அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சார் பதிவாளர் மற்றும் அங்கு பணியாற்றும் அலுவலர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது கணக்கில் வராத 41,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை தனியார்மயமாக்கும் தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். இந்த தீர்மானம் தன்னிச்சையானது என திமுக, அதிமுக, விசிக கவுன்சிலர்கள் ஏற்கனவே குற்றஞ்சாட்டி வந்தனர். இந்நிலையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியதால் மேடையில் இருந்த தனது இருக்கை அகற்றப்பட்டதாக துணை மேயர் சாரதா தேவி குற்றஞ்சாட்டி வெளிநடப்பு செய்தார். மேலும் தீர்மானத்தை ரத்து செய்ய திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் அழுத்தம் கொடுத்ததால் தீர்மானம் ரத்து செய்யப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மணல் திருட்டை தடுக்க சென்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மம்சாபுரம் வாழைக்குளம் கண்மாயில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அங்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது மம்சாபுரம் பேரூராட்சி தலைவரின் கணவரும் திமுக கவுன்சிலருமான தங்க மாங்கனி சட்டமன்ற உறுப்பினரை உரிமையில் பேசி மிரட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து மம்சாபுரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஆவின் பால் விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என ஆவின் நிர்வாகம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகையான ஆவின் பாலும் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஜூன் மாதத்தில் நாள் ஒன்றுக்கு 36,000 லிட்டர் கூடுதலாக விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும், எனவே வழக்கம் போல தட்டுப்பாடின்றி ஆவின் பால் தொடர்ந்து கிடைக்கும் எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நிலக்கோட்டை அருகே பட்டேல் இனத்தவர் வசிக்கும் தெருவில் கோயில் திருவிழா ஊர்வலம் செல்வதை உறுதி செய்வது குறித்து ஆட்சியர் 12 வாரத்தில் முடிவெடுக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி விக்டோரியா கௌரி அமர்வு கோயில் திருவிழா என்பது வெறும் மத நிகழ்வு மட்டுமல்ல என்றும் மக்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தை கொண்ட சமூக நிகழ்வு என்றும் கூறியது. திண்டுக்கல் முதலபுரம் கிராமத்தில் 1000 அருவாள் கோட்டை கருப்புசாமி கோயில் திருவிழாவில் மரப்பெட்டி ஊர்வலம் பட்டேல் இனத்தவர் வசிக்கும் திருவழியே கொண்டு செல்லப்படாதது குறித்து ஆட்சியர் விரிவாக விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டது. இனிவரும் திருவிழாக்களில் போதிய பாதுகாப்பு வழங்க காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மதுரை அமர்வு உத்தரவிட்டது. மதுரையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய மதத்திற்கு மாறும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. குறிஞ்சிப்பாடியில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி மக்களுடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் குறிஞ்சிப்பாடி அண்ணாநகர் பகுதியில் விவசாய நிலத்திற்கு அருகில் டாஸ்மாக் உள்ளதால் மதுகுடிப்போர் போதையில் கூலி வேலைக்கு செல்லும் பெண்களை தொந்தரவு செய்வதாக புகார் எழுந்துள்ளது. எனவே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் ஒன்று திரண்டு கோஷமிட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தை கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் கேட்டுக் கொண்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் ஓமலூர் அருகே ஆர்சி செட்டிப்பட்டி புனித ராயப்பர் தேவாலயத்தின் 164வது ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நிறைவு பெற்றது. கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியில் சாதி மத பேதமின்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர்.
மாவட்டம் பொன்னேரி அருகே மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாபுரம் பகுதியில் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மின்சாரம் இல்லாததால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் பொன்னேரி செங்குன்றம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மின் விநியோகம் சீரானதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் ஆணி திருவிழா தீர்த்தவாரியுடன் கோலாகலமாக நிறைவடைந்தது. 10 நாட்கள் நடைபெற்ற இந்த பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளில் சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 64 அசாம் தொழிலாளர்கள் சென்னை எழும்பூரிலிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு விபத்தை தொடர்ந்து அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த 64 பேர் அசாம் அரசு அதிகாரிகளின் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். சேலத்தில் நடைபெற்ற ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரசு இருப்பாளர் கலைக்கல்லூரி வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இதில் தமிழர் பாரம்பரியம் மற்றும் சமூக விழிப்புணர்வை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் களிமண், சுடுமண் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. நான் இங்க நிறைய ஆர்ட்ஸை பார்த்தேன். அதாவது தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் இருக்கிறது, கலாச்சாரத்துல நிறைய, அதாவது கேரளால இருந்த இது, அப்புறம் தஞ்சாவூர் நிறைய இது பார்த்தேன். நம்ம திருப்பதி சாமி அப்படின்றவரோட ஆர்ட் அப்படியே ஃபுல்லாவே வடிவச்சிருந்தாங்க. இங்க இருக்கிறது எல்லா போட்டோஸுமே, எல்லா பெயிண்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. மோனாலிசா பெயிண்டிங் நான் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அப்புறம் நிறைய புலி, அப்புறம் கோபுரம், தஞ்சாவூர் கோபுரம், இந்த மாதிரிலாம் நிறையவே இருந்துச்சு. தன்னுடைய மனதை வேறு நிலைப்படுத்தி குறிப்பாக இந்த மாதிரி கலைகளில் ஆர்வத்தை படுத்தினோம்னா மொபைல் போன் பார்க்கறது குறையும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். அடுத்த தலைமுறையினருக்கு இது போய் சேர வேண்டும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கும் மகாலிங்கேஸ்வரர் கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிம்ஸ் பார்க் அருகே உள்ள படுகரண மக்களின் இப்பூர்வீக கோயிலில் ஆண்டுதோறும் ஜூன் மாத பௌர்ணமி என்று மட்டுமே நடை திறக்கப்படும். சிறப்பு வாய்ந்த இந்த திருவிழாவில் தும்பை பூக்கள் மட்டுமே வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 17 நாளில் சுமார் 3 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தக்கார் மற்றும் இணை ஆணையர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 620 கிராம் தங்கம், 10,825 கிராம் வெள்ளி மற்றும் 1,502 வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைத்துள்ளன. நெல்லை அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 6 மாதங்களில் 679 பேருக்கு நாய்க்கடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதை கட்டுப்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் சார்பில் வெறிநாய் தடுப்பூசி மற்றும் கருத்தடை சிகிச்சைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருப்பினும் நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் திருநாய்களின் தொல்லையை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமி கிரிவலம் முடித்து தங்கள் ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் பக்தர்கள் பெருமளவில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. விடிய விடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் அதிகாலை முதலே ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தபோது பயணிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் காவல்துறையினரின் தடுப்பு கயிறுகளை தாண்டியும் முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறினர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஆனி ஊஞ்சல் திருவிழாவின் நிறைவு நாளில் சுவாமி வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமிக்கு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் படைக்கப்பட்டு சிறப்பு உச்சிக்கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை அம்மன் சிம்மாசன வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.